ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்சுருந்த மரத்தக்காளி குழம்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் நைட்டு அதை வச்சு ஒப்பேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும் வேக வச்சு ஃப்ரை பண்ணி கொடு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் முட்டையை மட்டும் வேக வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து வட்டவடை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஓயாமல் கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டூரிஸ்ட்டும் அந்த அளவுக்கு இல்லை, மழை பயங்கர மழை. ஹஸ்பண்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்களா, அதுவும் மத்தியானத்துக்கு மேலே தான் போனோம், ஒரு 2 மணிக்கு மேலே தான் போனோம். அப்படியே போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு வரவே 5 மணி ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே கரண்ட்டு கிடையாது, காற்று மழையும் சரியான மழை காற்று. அதனால தான் ஹஸ்பண்ட் அடுப்புக்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப குளிருது, நான் கொஞ்ச நேரம் அடுப்புக்கிட்டே உட்காருதேன் அப்படின்னாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து தான் போச்சு. இதுதாங்க இங்கே உள்ள கண்டிஷன். கரண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 30-40 தடவை போயிடுது. காற்று ரொம்ப அடிக்கும்போது அந்த கரண்ட் ஒயர் என்ன ஆகுதோ, ஏதோ போஸ்ட் எதுவும் கீழே விழுதோ, அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் அப்படின்னு தெரில. ஸோ ஆனால் இந்த மழை டைம்லலாம் அந்த ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் உண்மையிலே பாவங்க. அந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரண்ட்டு போஸ்ட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவம், நம்ம வந்து கரண்ட்டு போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப டென்ஷனாக வரும், கரண்ட்டை யாரும் ஆஃப் பண்ணாங்களோ வச்சாங்களோன்னு. ஆனால் இந்த மழை காற்றுலலாம் அந்த ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க உண்மையிலே ரொம்ப பாவங்க. அதனால் கரண்ட்டு போச்சுன்னா நாங்கள் வந்து அதை பெரிய இதாக நினைக்க மாட்டோம். நெட்வொர்க் போனால் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நெட்வொர்க் வேணும் இல்லையா. ஸோ அதனால் கரண்ட்டு போனால், காற்று மழையில் கரண்ட்டு போனால் நாங்கள் வந்து அதை பெருசாக நினைக்கவே மாட்டோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1 மாதம்லாம் நாங்கள் கரண்ட் இல்லாமல் இங்கே வந்து இருந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அப்போ அந்த கரண்ட்டெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக நினச்சதே இல்லை. அந்த மெழுகுவர்த்தி பொருத்தி வைப்போம், அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த பெட்ரூம் மார்க்ஸ் லைட்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு நம்ம ஒரு விளக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த காலத்தில் அதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் கொஞ்ச நாளையே தான் நமக்கு இந்த ஃபோனு இந்த நெட்வொர்க்கு இதெல்லாம் வந்ததுல இருந்து தான் நம்ம வந்து அதெல்லாமே நாங்கள் வந்து உண்மையிலே மறந்துட்டோம். ஆனால் அந்த மெழுகுவர்த்தி இப்போ வரைக்கும் மறக்கவே இல்லை. எப்போதுமே வீட்டில் வந்து 1 பாக்கெட் 2 பாக்கெட் மெழுகுவர்த்தி மட்டும் ஸ்டாக் வச்சுப்பேன். ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும்னு தெரியாது. அப்படியே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இதுதாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. வட்டவடை போயிருந்தப்போ நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். அதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே, குட் நைட்.